ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், குழிப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான கார சட்னி பார்க்க போகிறேங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்து எல்லாத்துக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த சட்னி ரெசிபி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 7 வரமிளகாய், 5 பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம், மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் வெங்காயம் எடுத்துன்னு பார்த்தீங்களா, அதே கப்பால் 1/4 கப் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் தாங்க சேர்த்துருக்கேன். 2 தக்காளி பழம். இப்போ தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி வதங்கி வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்கு. இப்போ இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொரப்பாக, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு 80% மசிஞ்சால் போதும். இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் வெங்காய சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வச்சிங்களா, 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னிக்காகவே அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த சட்னி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தாப்பம், குழிப்பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு கொடுத்த உடனே காலி ஆகிடும். இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.